ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ். அண்ணா இவ்வளவுதான் இருந்தாலும் அவன் என்னுடைய பிள்ளை. அவன் வந்த நேரம் என் மகன் பிறந்தான். அப்பேற்பட்டவனை நீ பேசலாமா? என் பிள்ளை மணிகண்டன் எனக்கு உயிர். அம்மா ராணி, நாள ஒரு காலத்திலே உன் மகன் மணிகண்டனுக்கு நீ பட்டத்தை சூட்டினால் அவன் யாரு பெற்ற திருமகனோ? அவன் எவர் பெற்ற கண்மணியோ? மணிகண்ட ராசனுக்கு மன்ன நாட்டை பட்டம் சூட்டினாக்கால் ஒந்தன் மகன் ராஜராசன் அந்த ஒரு பாலகேனோ மணிகண்ட ராசனுக்கு ராசனுக்கு காரணாக இருக்கிறது. மணிகண்டனுக்கு நாட்டை பட்டத்தை சூட்டினால் நாளைக்கு உன் மகன் அவனுக்கு வேலைக்காரனாக இருக்க வேண்டும். அது உனக்கு நல்லதா? அப்படி வேலைக்காரனாக இருக்கலாமா? அண்ணா, நீ சொல்வது சரிதான். இருந்தாலும் என் மன்னன் கிட்ட ஒன்றும் பேச முடியாது. அதுவும் போக அவன் என்றால் அவருக்கு உயிர் அல்லவா? நான் ஒன்றும் சொல்ல முடியாது அண்ணா. என் கையில் எதுவும் இல்லை. ஏ மகாராணி, நான் உன்னுடைய நன்மைக்காக சொல்கிறேன். கேட்டால் நீ கேளு, கேட்காவிட்டால் எனக்கு ஒன்றுமில்லை. நீதான் கஷ்டப்பட போற. ஆமா, அதனால நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். அண்ணா, ஒரு யோசனை சொல்லு. ஏ மகாராணி, எந்த விதத்திலேயோ இவன் பட்டத்தை கலைக்க வேணும். இவனை பரதேசியாக்க வேணும். இவனை நாட்டை விட்டு விரட்ட வேணும். நான் இருக்கேன், அஞ்சாதே. இந்த பரதேசி பாதிப்பயலை நான் பார்த்து கொள்வேன் தங்கையம்மா. நீ அஞ்ச வேண்டாம், மழையும் வேண்டாம், நீ மழையும் வேண்டாம். நீ அவனை என்னிடத்தில் விட்டு விடு. ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கும் பார்த்துக்கிடுவேன். பரதேசி பரதேசியாத்தான் இருக்கணும்.
யாரு பரதேசி? யாரு? அப்ப அவன் சீரழியும் காலம் வந்துட்டுல அவனுக்கு. அவனை நான் பார்த்துக்கிடுதேன், நீ கவலைப்படாத. இந்த பந்தல தேசம் உன் மகனுக்குத்தான் பட்டாபிஷேகம் நடக்கணும். என்ன கோலமோ என்ன கோத்தரமோ அப்படி இருக்கிற போது இந்த உலகத்தில் அத்தி பழம்படுக்கும் இத்திகுளமா நகரத்தில் போட்டான். என் மணிகண்ட பிரபுவை கெடுக்க நினைத்தான். ராணி, நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ கவலைப்படாத. அவன் யாரு? முதல்ல அவன் பட்டம் சூட்டு வரைக்கும் அங்க இருந்தாத்தானே மன்னன் ராஜசேகர பாண்டியன் ஆட்களை அழைத்தார். எப்பா, பந்தல்கள்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, மேலதாளங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள், நான் மணிகண்டனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று மன்னன் சொல்லிக் கொண்டிருக்க சண்டாள பாவி மந்திரி என்ன செய்கிறான்? அந்த மணிகண்ட சாஸ்தாங்காவை மாபாவி கொள்வதற்கு அந்த சண்டாள மந்திரியோ அந்த ராணியம்மாள் அண்ணனுமே அவள பிள்ளை என்று நினைத்துட்டானே. அந்த பெரும்பாவி சண்டாளை அகர முதலை என்று நினைத்துட்டான். ஐயா நினைத்துட்டானே அந்த மதிகேட்ட சண்டாள். பிள்ளை என்று எண்ணிவிட்டான், மதலை என்றவரை நினைத்து விட்டான். மணிகண்டனை கொல்வதற்காகவே திட்டமிட்டான். ராணியம்மாள் மணிகண்டனுக்கு சாப்பாடு கொண்டு வாரா. எப்படி? நம்ம பேர்ல வைக்கலாம். சரி, அதனால இவனை எப்படியாவது காலி பண்ணதுக்கு வழி என்ன செய்யலாம்? ஆமா, உன்னை இழந்தாத்தானே ஒன்னு அடைய முடியும். ஆமா, இல்லன்னா எப்படி? இவன் வந்து நாடோடியா நம்ம தூக்கிட்டு வந்தோம். ஆமா, இவனை அப்படியே காட்டுக்கு அனுப்பிடணும். என்ன கையிலும் போறான். ஆமா, நம்ம புள்ள நாட்டு ஆளணும். சரி, இதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனையில கெடுவான் தான் கெட்டு விழிஞ்சு போவோம். அதுக்கு தான் கெடுக்கிறதுக்கு 8 புத்தின்னு சொல்லுவாங்க. கெடுக்கிறதுக்கு கரெக்டா நிக்கான். ஆமா, நமக்கு புத்தி எங்க போச்சு? ஒருத்தன் கெட்டு போக சொல்லி கொடுக்கான்னா நம்ம புத்தி எங்க போச்சுங்க? என்ன ஈய முடியுமா? அதான கேட்டேன். போச்சு போப்பா, அவனுக்கு விதி முடிஞ்சு போச்சுங்க. அப்படியா? பார்த்தார் மணிகண்டன். மணிகண்டனுக்கு சாப்பாடு வருது. ஐயா இருக்கக்கூடிய அறைக்கு சாப்பாடு வருது. இந்த சண்டாள பாவி பார்த்தார் ராணியம்மாள் அண்ணன். ராணிக்கு அண்ணன் கூட பிறந்தவன். அண்ணனும் அவன்தான், மந்திரியும் அவன்தான், வைத்தியனும் அவன்தான். எல்லாம் 3 பதவி அவனுக்கு அந்த பந்தல நாட்டுல. ஒவ்வொரு பொன்னடி மக்களை கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அப்படி கொடை வந்துடக்கூடாது. கால் நாட்டுக்கு அன்னைக்கே வந்துருவான் வீட்டுக்கு. இல்ல தங்கச்சி உன் ஊர்ல கொடையாம நீ இப்ப எப்படி கொடைக்கு சொல்ல வருவ? மழை பெஞ்சு உடப்பிறந்தா கேட்காலோ? உடப்பிறந்தாட்ட அண்ணன் வந்து காட்டுவான் முந்தி. உங்களுக்கு மச்சின மாதிரி இருந்துடக்கூடாது, செத்துறணும். மச்சின மாதிரி இருந்துடக்கூடாது, மாமியா இருந்துடக்கூடாது. மாமியால முதல்ல கலந்து தேய்ச்சி கொள்ளணும்னு வச்சிருக்காங்க.
பாத்தீங்களா? நாளைக்கு பொம்பளை ஆளுக்கெல்லாம் சேர்ந்து உடுக்காரரை விட்டுறாதுங்க. அதானே எல்லாரும் உடுக்காரு செத்து போயிட்டாரு. மாமியால உலக்கிட்டு அடிக்கணுமா? இல்ல அப்படி கேட்க என்ன உங்களுக்கு? ஏன் நீங்க உழைச்சி போட்டு தின்னுட்டு இருக்காளா? ஒரு ஒத்த பைசா எங்க ஆத்தாமாருக்கு போட்டேன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். ரொம்ப அவசரமா சொல்லுதீங்க மாமியால உலக்கை கொண்டு அடிக்கணும்னு. என்ன கோட்டர் அடிச்சிட்டு வாசல்ல படுத்துக்கிட்டா சாணியை கரைச்சி மேல தொலைக்கா அறி வேண்டாம் மர்மம் படுத்திருக்காங்கன்னு சட்டை பூரா சாணி. இந்த மானங்கட்ட மருமகனை இருக்கேன்னு ஒரு கோட்டர் அடிச்சிருந்தேன். வாசல்ல படுத்திருக்கேன். கேட்டி இது யாரு மாப்பிள்ளையான்னு பாரு அப்படின்னு அவ என்ன தொட்டு உசுப்ப கூடாதான். மாரியில ஒரு கையில வச்சிருக்கா, ஒரு கையில சாணி சட்டி வச்சிருக்கா. சரி, முத்தத்துல வந்துகிட்டு சாணியை தொழிக்க முடியும். மேல லேசா ஒரு கையை விட்டுட்டு அதுக்கு உலக்கை கொண்டு அடிக்க போறீங்களாங்க. இப்படி செய்வாளாங்க. நீங்க ஏன் அப்படி படுத்திருக்கீங்க? என் வீடு இல்ல, வீடு இருக்கு. கதவை துறக்க வைக்கப்பட்டு போய் நான் அப்படி வாசல்ல படுத்துட்டேன். டக்குன்னு விடிஞ்சிட்டு சாணியை கரைச்சி ஊத்திட்டா. அதுக்கு இந்த வேலையா பாப்பா? என்னமோ நாங்க ஊத்ததை எங்க ஆத்தாமாரு ஊத்தி இருக்கா விட்டுட்டா. அதுக்குதான் அப்பிய மாசமே மாலை போட்டு விட்டுது. யாருக்கு? எங்களுக்கு. ஏன் கார்த்திகை மாசம்னா கூட ஒரு மாசம் முன்னக்கூட்டியே போட்டுட்டு வேலைப்பா தண்ணி அடியாமையாவது கிடக்கட்டும். ஓகோ, ஐடியாவோட வீட்டுல நகலை போட்டுதான் முன்னே தண்ணி அடிச்சிட்டு தொல்லை பொறுக்க மாட்டார. ஆமா, சரி இருக்கட்டும். ஆனா ஒண்ணு, எனக்கும் கொஞ்சம் நல்ல யோகம். என்ன யோகம்? வீட்டுல அவரு இவரு போரும் ஆறும்னு சொன்னது போக, சரி சாமி வாங்க சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்க. ஏப்பா என்ன தங்குவார் கோடி தடுப்பார் கோடி. ஐடியா பத்தியா வாங்க போங்கன்னு கூப்பிடுறதுக்காக மாலை போட்டிருக்காங்களாம். பொண்டாட்டி மேல நீ சொன்னாங்கன்னு அந்த ஒரு 3 மாசமாவது சொல்லட்டுமே. அப்ப ஆசை. ஐயோ பாவமாவும் இருக்கு உங்களை பார்த்தா. என்ன சொல்லுவான்? அப்படிலாம் படுதா. மணிகண்டன் ஐயப்பனுக்கு சாப்பாடு வருது. வாயோ வாய். சரி, உடனே இந்த மந்திரி போய் சாப்பாட்ட மறிக்கான். ஏ வேலைக்காரி, சாப்பாடு யாருக்கு போகுது? ஐயா, பிரபு மணிகண்டனுக்கு போகுது. அது என்ன பிரபு மணிகண்டன்? அது என்னங்க? ராஜராஜன் இருக்கான்ல, அவனை எல்லாரும் பிரபுன்னு சொல்லுங்களேன். ஐயா, இது பெரிய பிரபு பெரிய ராஜாவுக்கு போகுது. சரி சாப்பிட கொடு. என் மருமகனுக்கு நான் கொடுக்க என்று சண்டாளப்பாவி சாப்பாட்டை வாங்கி என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த மணிகண்டன் சாப்பாட்டிலே, அந்த மணிகண்டன் சாப்பாட்டிலே, ஐயா சாப்பாட்டிலே ஏ மதிகட்ட போட்டுட்டானே அவன் உன்னுகிற உணவதிலையே, உன்னுகிற உணவதிலையே ஏ வியசத்த கலந்தானே சண்டா. ஏ உணவதிலே மணிகண்ட பிரபு உண்ணக்கூடிய உணவிலே இந்த பாவி விஷத்தை கலந்தான், மூலிகை பச்சளையை கலந்தான், சாப்பாட்டிலே விரவினான்.
சாப்பாடை கொண்டுகிட்டு வாரான். சாப்பாடு கொண்டுகிட்டு வாரா. மணிகண்டா மணிகண்டா சொல்லுங்க மாமா. சொல்லுங்க மாமா. கொழும்பு தேங்காய் விட்டு தாளிச்சிருக்கு. சாமி பார்க்காரு. சரி. அவர் அறியா மாயை உண்டா? கிடையாது. பஞ்சன மெத்தையிலே படுத்திருக்க கூடிய மணிகண்டன் நினைக்கார். என்ன நினைக்கா? வாடா வா. சரி. எனக்கா நீ விஷம் கொண்டு வந்திருக்கிறாய்? நான் யாரென்று நீ புரியவில்லையடா மாமா. சரி. என்ன சொல்லி வாரா? என்ன சொல்லி வாரா? என் மருமகனே மருமகனே என் மணிகண்டா கேட்டிடடா உனக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன். நான் கொண்டு வந்தேன். ஏ சாப்பிட வாடா ஒரு நான் கொண்டு வந்தேன். ஐயா மணிகண்டா, என்ன மாமா இன்னைக்கு சாப்பாடு நான் உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன். சாப்பிடுப்பா. சாப்பிடுப்பா. தாய் மாமன் கைட்டு சாப்பிடுறது எவ்வளவு சந்தோஷமாமா. சந்தோஷம் மாமா. வெவிலியாக சரி. மணிகண்டன் அறிந்தும் அறியாதவர் போல் அறியாதவர் போல் அந்த சாப்பாட்டை அள்ளி சாப்பிடுதாரு. அள்ளி சாப்பிடுதாரு. அந்த நேரத்துல செஞ்சதுதான் இன்னும் அந்த அக்கா பிள்ளைகளை தங்கச்சி பிள்ளைகளை விரட்டு தாங்க ஊற விட்டு. ஏன் அப்படின்னா பொண்டாடி மக்களுக்கு இன்னும் என்ன சொல்லியே அங்க ஓடுங்க. சரி. சாப்பாட்டை அள்ளி சாப்பிடுகிறார். சாப்பிடுகிறார். மணிகண்டன் சிரித்துக் கொண்டே சாப்பிடுகிறார். சிரித்து கொண்டே சாப்பிடுகிறார். உனக்கு ஒரு நாள் வேணா இருக்குங்க. சாப்பிட்டு முடித்தார். சாப்பிட்டு முடித்தார். தட்டை கொண்டுட்டு போறவன் தங்கச்சிட்ட சொல்லிட்டு போறான். என்ன சொல்லிட்டு போறான்? ராணி, சரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல மணிகண்டன் ஜோலி முடிஞ்சிருவான். சோழி முடிஞ்சிருவான். இனிமே நம்ம பிள்ளை நம்ம பிள்ளை ராஜராஜனுக்கு பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகம். அண்ணா, சரி. என் மேல எதுவும் வராத. யார் மேல எதுவும் வராது. நான்லாம் செய்யலப்பா, ஆமா. நீதான் செஞ்ச. சரி. நான்லாம் செய்யல, நான் செய்யல. எனக்கெல்லாம் தெரியாது. தெரியாது. எல்லாமே நீதான் மணிகண்டனுக்கு கொடுத்துருக்க. கொடுத்துருக்க. இந்த பாரு, ஆ, யாரு பேரும் வெளியில வராது. வராது. பாடுகிற நீ மட்டும் வெளியே சொல்லாம இருந்தா சரி. உள்ளதை சொல்லுதான்னு எல்லாத்தையும் சொல்லி தொலைச்சிட்டு இப்போ வந்து முழிக்காத யாவும் வாயை பத்திக்கிட்டு கம்முன்னு ஏறி நடப்பது. ஆமா, வாயை பத்திக்கிட்டு இருந்தேன்னா வெளியில வராது. ஆமா, அப்படி ஏறி என்ன இவன் என்ன ஒரு மாதிரி சொல்றான். இவன் தான் வந்திருக்கான். ஆனது ஆகி போச்சு, நடந்தது நடந்து போச்சு. நம்ம விடுங்க. என்ன ஏ பாவில ஊதிட்டீங்களா? அதான கேட்டேன். ஆளுக்க பாக்கியே வைக்க கூடாது. ஆமா, ஒரு ஆள் விடக்கூடாது. கரெக்டா சொல்றான். நடந்து போச்சு. நிறைய கதையில தான் நானும் அதான பார்த்தேன். மணிகண்டா சாப்பிட்டு முடிச்சாரு. சுவாமி கட்டிலே படுத்தார். கட்டில படுத்தாச்சு மணிகண்டன். இந்த பாவி சண்டாளன் கொடுத்த விஷம் மணிகண்டன் உடம்பெல்லாம் ஏறுது. அப்படியே படுத்த படுக்கலையில் மணிகண்டன் இருக்கார். கண் முழிக்க முடியவில்லை. உடம்பெல்லாம் புண்ணு. அவருக்கு உச்சிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் அந்த மருந்து பொத்து விட்டது. ஆனா ஐயா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. ராஜராஜ பாண்டியன் மகனை எழுப்ப வருகிறார். மணிகண்டன் உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு. வைத்தியனும் அவன் தானே. உடனே கூப்பிட்டார். மந்திரி, என் பிள்ளைக்கு என்னன்னு பாருங்க. என் பிள்ளை உடம்பெல்லாம் பொக்களமாக வடிகிறது.
என் மணிகண்டனுக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? என் பிள்ளைக்கு என்ன இது? என்ன தெரியலையே. என் பிள்ளை ஒரு புறமும் போகவில்லையே. போகவில்லையே. என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? மன்னா பதறாதீர்கள். பதறாதீர்கள். நான் பார்க்கிறேன். நான் பார்க்கிறேன். ஒன்றும் கவலைப்படாதீர்கள். கவலைப்படாதீர்கள் என்று மனசிலே நினைக்கிறான் வைத்தியன். வைத்தியன். டே மணிகண்டா, மணிகண்டா, செத்தடா மவனே, நீ செத்தடா மகனே, இனிமேல் நீ பிழைக்கவே கூடாது பிழைக்கவே கூடாது என்று ஒரு பச்சிலையை சுவாமிக்கு கொடுத்தான். பச்சிலையை சாமிக்கு கொடுத்தான். கூட கொஞ்சம் வேகம் ஏறக்கூடிய மருந்தை கொடுத்தான். ஏறக்கூடிய மகாராஜா, மகாராஜா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பிள்ளை கண்முழித்து விடுவார். கண்முழித்து விடுவான். இன்னொரு 10 நிமிஷம் தான் மற்ற ஏற்பாடுலாம் பண்ணுங்கன்னா. அதிகமாகி விட்டது. அதிகமாகி விட்டது. மணி 12 ஆயிடுச்சு. சரி. சுவாமி மணிகண்டன் உயிர் போக்கூடிய தருணம். ஆமா. அங்க யாரு வருகிறா தெரியுமா? யாரு வருகிறா? அந்த கைலாச கரை கண்ணும் வாழ்ந்தீடாரே. அந்த அதிகையிலை வாசகனோ அந்த ஆண்டவனும் கண்டாரையா. என் மகனே கண்மணியை அவன் இப்படி செய்தானோ அஞ்சாதட மகனே என்று அந்த அரணாரண சிவபெருமான் வைத்தியர் போல் வடிவம் கொண்டு ஐயா வடிவம் கொண்டு சிவனாரோ ஐயா சிவனாரோ வடிவம் கொண்டு போட் போட் ஆண்டவன் சிவபெருமான் நாமளுடைய பிள்ளை இன்னும் சற்ற நேரத்தில் இறந்து விடுவான். கொலகார சண்டாளன் கொடூரமான விஷத்தை கொடுத்து விட்டான். நம்ம பிள்ளையும் ஆண்டு விடுவானே என்று சிவபெருமான் ஒரு வைத்தியர் மாதிரி ரூபம் கொண்டு ராத்திரி 12 மணிக்கு ஐயப்பனுடைய திரேகத்திலே கண்டியில இருக்கும் தண்ணீரை தெளித்து அவர் உடம்பெல்லாம் தடவி கொடுத்தார். தடவி கொடுத்து விட்டு ஆண்டவன் சிவன் மறைந்து விட்டார். விடிய கால மணிகண்டன் அப்படியே பவள வாய் சிவக்க மான் நிறத்தோடு ஆண்டவன் மணிகண்டன் எழுந்தரித்து வெளியே வருகிறார். மன்னன் ராஜசேகரன் பார்த்தார். மணிகண்டா, என் பிள்ளை மணிகண்டனா இது? அப்பா, நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். ஒரு முதியவர் வந்தார். என் மேல் தண்ணீரை தெளித்தார். திருநாரை மேலே போட்டார். என் திரேகத்திலே வீசி கொடுத்தார். எனக்கு நல்லா ஆகிவிட்டதப்பா. ராசசேகர பாண்டியன் ஓட்டமாக ஓடுகிறார். ஐயனே, உலகத்தை படைத்த சிவபெருமானே, என் அப்பனே, நான் பெற்றெடுத்த மகன் மணிகண்டனை நீ எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து விட்டாய் என்று ஆண்டவனை சுத்தி வணங்குகிறார் மன்னன் ராஜசேகர பாண்டியன்.
வீரபாண்டியன் தோழர்களே, தோழர்களே, வேலைக்காரர்களே, வேலைக்காரர்களே, பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். ஏற்பாடு பண்ணுங்கள். மறுபடியும் வருகிறான் தங்க இடத்தில். தங்க இடத்தில் அண்ணா, அண்ணா, நேற்றே மணிகண்டன் செத்து விடுவான் என்று சொன்னியே, சொன்னையே, மணிகண்டன் எப்படி வந்து விட்டான் பாரு. எப்படி வந்துவிட்டான்? என் அருமை தங்கையே, அருமை தங்கையே, நீ அஞ்ச வேண்டாம், அழைய வேண்டாம். அண்ணே நானும் அம்மா, நீ கவலைப்பட வேண்டாம். மண்மகளே, கட்டையாளே நானே இருக்க. அம்மா, ராணி, ஒன்றும் கவலைப்படாதே. கவலைப்படாதே, நீ எதுவும் கவலைப்படாதே. எதையும் கவலைப்படாதே. நான் உன் அணுகிறேன். அண்ணன் இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் ஓடவில்லை அம்மா. ஓடவில்லை அம்மா. ஏன்னா சரி, அவனை கொல்ல உன்கிட்ட வேற வழி இல்லையா? வழி இல்லையா? இந்த நாட்டை அவன் ஆளக்கூடாது. ஆளக்கூடாது. எனக்கு ஒரு வழி இருக்கு. வழி இருக்கு. நான் சொல்லேன் கண்டாயானால் தங்கையே, செஞ்சு நான் முடிக்கிறேன். அம்மா, நான் சொல்றத கேளு. அதை நான் செஞ்சு முடிக்கிறேன். நீ ஒன்று பதற வேண்டாம், பதற வேண்டாம், பதற வேண்டாம். ஒந்த நண்பன் நான் இருக்க, நான் இருக்க. ஒன்றுக்கும் பதற வேண்டாம். போட் போட் போட். உன்னுடைய அண்ணனான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன். நான் சொன்னபடி நீ செய். சொன்னபடி செய்யு. இந்த ஒரு வழி தவிர தவற வேற வழி எதுவும் இல்லை. வேற வழி எதுவுமே இல்லை. என்ன செய்யணும் என்ன செய்யணும்? அண்ணா? அண்ணா, என்ன செய்ய வேண்டும்? வேண்டும். உன் மகன் மணிகண்டனை கொல்ல. மணிகண்டனை கொல்ல. என்னது? என்ன வழிங்க? என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? உன் மகனை கொல்ல மகனை கொல்ல ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி இருக்கு? என்ன முதல்ல செஞ்சு கிழிஞ்சு போச்சு, இப்ப ரெண்டாவது வேற சவால் விடுத. என்ன செய்ய? என்னது செஞ்சு போற? என்ன செய்யணும் சொல்லு. ஆமா, ரெண்டாவது. நீங்க செய்தியில செய்யலையோ, ஆமா, நான் செய்யாம விட போறது இல்ல. அப்படிங்க அவன் மாமன். ஆமா, யார்? தாய் மாமன். தாய் மாமன். நான் சொன்னேன்னு வைங்க, ஆமா, தீ பிடிச்சிரும் உங்களுக்கு. வேற வழியே இல்ல. தாய் மாமனே சொல்லும் போது அப்ப நம்ம செய்யாம விடலாமோ? மாமா, அப்ப அது முறை. நான் சொன்னதை செய். ஆமா, செய். அது அது தப்பு. நீ ஒரே அடியா. சரி, கண்ணை தரும் போது அது கொண்டு இருக்கணும். ஒரே அடியா நான் சொன்னது போல் செய். சரி. என்ன செய்யணும்? அந்த ஒரு உதவி பண்ணுங்க, நான்ல செய்தேன் விட்டது. அவனுக்கு அவன் சொல்லுதானே, அவன் சொல்லுதான் அப்படி தாய் மாமன். அண்ணா, அண்ணா, ஒரே ஒரு வழி. ஒரே வழி. அகமான சரி, அகமான வார்த்தைகள் இல்லையா?
ஆமா எதை சொல்லணுமோ ஆ அதை சொல்லு, நான் செய்தேன். சரி சொல்லத்தக்காத வார்த்தைய சொன்னா சொல்லக்கூடாது. என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? அவன் தப்பிக்கிட்டே வேகம் வரும், வீர வரும். வந்துருவாமல்ல. ஆமா என்னம்மான்னார்? சரி ஒரே தலைவலி என்று ஆ சொல்லு. நீ படுத்துக்கோ. படுத்துக்கோ. தீராத தலைவலி என்று சரி படுத்துக்கோ. ஆ நீ படு, நான் பாத்துக்கிட்டுதான். நான் எல்லாத்தையும் வச்சு தேப்பேன் சரி உன் மேல. ஆ என்னென்ன பச்சளை இருக்கோ அத்தனையும் வச்சு தேப்பேன். சரி நீ தேய்க்கும் போது வம்பாட்டு கம்முனி நீ அந்த நேரம் முடிச்சு கட்டம்னாக்கிட்டு போயிடாத. நான் கண்ணை கட்டிக்கிடுவேன், கவலைப்படாதங்க. இனிமே நான் எதையுமே கண்டுக்கிட மாட்டேன். அதுதான் இது உங்க மேலத்தையும். அவன் தாய்மாமனா சொல்லிதான். ஆமா, நான் கண்ணை வேணாலும் கட்டிக்கிடுவேன், ஆனா நான் கிட்ட நிப்பேன். நிப்பேனா? தாய்மாமனா சொல்லிதான். நான் கிட்ட நிப்பேன். ஆமா என்ன செய்யணுமோ நீங்க செய்யுங்க. வாங்க என்ன செய்யணும்மா ஒன்னா சரிங்க. சொல்லு. சேச்சா அதெல்லாம் செய்யக்கூடாது, என்ன அதெல்லாம் தப்பு இல்ல. நீ தீராத தலைவலின்னு படுத்துக்கோ, சரி நான் பார்த்துக்கிட்டேன். ஆ அண்ணா, ஏற்க தலைவலியும் ராஜாவுக்கு தெரியும். தெரியும். நான் கள்ளப்பதாங்கம் போட்டு படுத்தேன்னு வை, சரி வெளியில இருந்து வைத்தியனை கூட்டு வந்துட்டாருன்னா, வந்துட்டாருன்னா என்ன செய்ய? ஏன்னா உள்ளூர் வெளியுள்ள வைத்தியம் வந்துட்டான்னா, ஆமா அதான் நம்ம காவலுக்கு இன்னும் தின்னுட்டு போட்டானே அவள அது வேறண்ணே. உள்ளூட்டுக்காரன் அது நம்ம இந்த திசையிலே வராதியா? யோ யோ, அவளு அந்த திசைய கூட இனிமே பார்க்காது. எந்த திசைய? அந்த திசைய கூட நம்ம பார்க்காதியா? சாதிமான் கண்ணியாது உங்கள மாதிரி இல்ல. இல்ல உள்ளூட்டு ஆளு தேய்ச்சதும் வெளியூட்டு ஆளு தேய்ச்சதும் தெரியாம தானே இருக்கு. நீ படுத்துக்கோ, சரி மத்தத நான் பார்த்துக்கிட்டேன். ஆ ஆனா தலைய தூக்கிறாத, சரி எவ்வளவு செஞ்சாலும் சரி ஒம்பாடு படுத்துக்க. நான் பார்த்துக்கிட்டேன் என்று சரி செண்டாள பாவி ராணியம்மாளை கீழே சாச்சி விட்டான். சாச்சி விட்டான். டே அம்மா, டே ஐயா, டே அம்மா, டே ஐயான்னு சத்தம் போடுதான். சத்தம் போடுதாள். என்ன சத்தம் போட்டால்? என்ன சத்தம் போட்டாள்? தளவழியால் துடிக்கிறாளே, துடிக்கிறாளே சண்டாளி ராணி அம்மாள் துடிக்கிறாளே. சண்டாளி அவ அங்கோ எங்கோ உருளை உருளேகிற. அங்கு எங்கும் உருளுகிறாள். ஐயோ ஐயோ என்று ராணி சத்தம் போடுகிறாள். ராணி சத்தம் போடுகிறாள். இப்பதான் புதுசா தலைவலி வந்திருக்க மாதிரி. இதான் முத தலைவலி வந்திருக்குன்னு. ஆமா, சும்மனாத்துக்கு முன்னாடி துடிக்க அவன் சொல்லுதான். எல்லாருக்கிட்ட இதைத்தாக்கா சொல்லுதா? யாரு போய் கை வச்சாலும் இதைத்தாக்கா சொல்லுதா? நான் ஃபர்ஸ்ட் தடவை, எனக்கு ஃபர்ஸ்ட் தடவை, எனக்கு இப்பதான் தலைவலி வந்திருக்கு. இப்படியே அக்கா எல்லாத்துட்டும் இதை சொல்லுதாக்கா. நான்
யார் கையை வச்சாலும் தலைவலி. ஃபர்ஸ்ட் தடவைன்னு சொல்லுதான். இதுதான் ஒரு தலை தலைவலி, இதுதான் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய? ஒரு தலை தலைவலியா? ஏன் பாதகத்தி ஐயோ என்று அலறுகிறார், அங்கு எங்கும் உருளுகிறார். இந்த நாட்டுக்கு ராணி உருளும் போது சரி ஃபர்ஸ்ட் தடவையா ரெண்டாவது தடவையான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? போறவங்களுக்கு தெரியும்ல. இப்போ பக்கத்துல போய் மருந்து தேய்க்காங்க, அதான் கரெக்டா தெரியுமே. கைய பிடிச்சு பார்த்தோன்னே சொல்லிட்டேமே. முதல் தடவை இதுதான். இது யாருக்குமே 40 தடவை இந்த மண்டலம் தைலம் போட்டிருக்கு. 40 வைத்தியம் வந்தாச்சு, மருந்து கேட்க மாட்டாங்க. சரி தலைவலி கேட்க மாட்டாங்க. ஏய் இந்த மருந்துல கேட்டிருக்காடி? ஏட்டி வலி கேட்டிருக்கா? கேட்கலையா? எங்கெல்லாம் வலிக்கு? தலைதான் வலிக்கா? தலைவலி கேட்க மாட்டாங்க. அட்டேம்மா அட்டே ஐயாங்க சத்தக்காடு ஓடுறான். சரி இவன் கூட பிறந்தவன்ல தேக்கன்னு வேற பச்சையில வச்சு தேய்ச்சி விட்டுறான். சரி வலி கூட கொஞ்சம் வந்துருது. வந்துட்டது. பாராத வைத்தியம் கிடையாது. என்ன கிடையாது? பாராத வைத்தியங்கள் பார்த்தார்கள் ராணி தலைவலி திரைய அரும்பாவி சண்டாளிக்கு எம்மணி கண்டனை கொள்வதற்கு ஐயா கொள்வதற்கு இந்த மாயக்காரி திட்டமிட்டால் கொள்வதற்கு சண்டாள பாவி மணிகண்டனை கொல்ல திட்டமிட்டாள். எல்லா நாட்டு வைத்தியர்களும் வந்து விட்டார்கள். உலக வைத்தியர்கள் எல்லாம் வந்தாச்சு. ஒன்னும் தெரியலையே. ஐயா அடுத்தபடியாக பூலையாத்தேவர் பேரனும் கிருஷ்ணதேவர் லட்சுமி அம்மாள் மகனுமாகிய கே துரைப்பாண்டியன் அரசு டாஸ்மாக் அவர்கள் மனைவி சந்தன செல்வி அவர்கள் மகள் ஜெயா சுதா அவர்கள் நமக்கு அலங்கார சபையிலே டாஸ்மாக்னா என்னது? அப்படியா? வேற மாமியா சாணியை ஊத்தாம என்ன செய்வா? வேற உலக்கை கொண்டு அடிக்கணுங்க. இனிமேல் எங்க அம்மாவை பத்தி பேசட்டும், அதுக்கப்புறம் தான் இருக்கு உங்களுக்கு. வச்சுக்கிடுங்க, இதோட லாஸ்டும் ஃபர்ஸ்ட் தடவையும் வச்சுக்கணும். சொல்லிட்டு போங்க. இங்க சொல்ற பத்தி ஒண்ணும் இல்ல, இது உலகையா இருக்க. வீட்டுல பேசுறத ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டாவது தடவை வச்சுக்கணும். இனிமே அப்பேற்பட்ட ஓகோ அப்ப அதுக்கு பேர் தான் அதோ பூலையாத்தேவர் பேரனும் ஆகிய கிருஷ்ணதேவர் லட்சுமி அம்மாள் மகனும் ஆகிய
கே துரைப்பாண்டியன் ஆமா அரசு டாத்மாக் சரி அவர்கள் அன்பு மனைவி மனைவி சந்தன செல்வி சரி மகள் ஜெயா ஆமா சுதா அவர்கள் சுதா அவர்கள் எனக்கு 100 ரூபாயை சரி 100 லட்சமாக எனக்கு பரிசளித்தார்கள். சரித்தார்கள் என் தேவி சந்தனமாரி கிருபையாலும் திருவையாளோ என் காளியம்மாள் அருளாலும் காளியம்மாளாளோ 1,10,000 1 லட்சமாக தலைத்து நிச்சயமாக தலைத்தோ பட்டி பெருகி வாழ்ப்பான பொங்கி வாழ்பான பொங்கி சென்ற இடமெல்லாம் ஜெயக்கொடி நாட்டி சரி அவர்கள் குடும்பம் 100 ஆண்டு காலம் 100 ஆண்டு காலம் வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறோம். வாழ்த்துகிறோம். மெல்ல கிட்டத்துல வாரா சரி மந்திரி மந்திரி மகாராஜா, மகாராஜா நான் ஒன்னு சொல்றேன், என்ன சொல்ல போறீர்கள்? சொல்லு. சொல்லு. உலகத்துல உள்ள வைத்தியம் எல்லாம் பார்த்தாச்சு, பார்த்தாச்சு. உலகத்துல உள்ள பச்சளைகளை எல்லாம் பூசியாச்சு. பூசியாச்சு. என் தங்கை பிழைக்கிறாப்புல இல்ல, தலைவலி நிக்க போறதா இல்ல, தலைவலி நிக்கலா தெரியல, நிக்கிறதாக தெரியவில்லை. தெரியவில்லை. என் தங்கை இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்து விடுவாள் போல் இருக்கு. சரி அதுக்கு என்ன செய்யணும் மந்திரி சொல்லும்? என்ன செய்யணும் சொல்லும். இந்த தீராத தலைவலிக்கு தலைவலிக்கு ஒரே வைத்தியம், என்ன வைத்தியம்? ஒன்றே ஒன்றுதான். என்ன வைத்தியம்? அது ஒன்று செய்து விட்டால் கேட்டுவிடும். சரி என்ன சொல்லும் மந்திரி? சொல்லு மந்திரி. என்ன வைத்தியம்? என்ன வைத்தியம்? பொல்லாத தலைவலிக்கு புளிப்பால் கொண்டு வரேனோ, புளிப்பால் கறந்து வந்து பூச வேண்டும் உடம்பு எல்லாம். குட்டி போட்ட புளிப்பாலை கொண்டு வரவும் வேணும். புளிப்பாலை கொண்டு வந்தால் புளிப்பாலை கொண்டு ஐயா போய்விடுமே தலைவலிகள், அண்டவா போய்விடுமே தலைவலிகள். என்ன என்ன ஏன் மந்திரி என்ன வார்த்தை பேசுகிறாய்? என்ன வார்த்தை பேசுகிறாய்? என்ன புளிப்பால் கொண்டு வரணுமா? ஆமா. அதுவும் குட்டி போட்ட புலி. சரி பேச்சா பேசுதே நீ? ஏ ஏதாவது உருப்படுத வைத்தியத்தை சொல்லு. சொல்லு. வேற வழி இல்ல மகாராஜா. ஆமா. புலிய போய் குட்டி போட்டது எப்படி, குட்டி போடாது எதுன்னு எங்க தெரியுது? குட்டி போட்ட புலிக்கு மடு கிடக்கும். ஆமா. இது தெரியாதவங்க நீங்க ஆம்பளையா? சில இது சரியா தெரிய மாட்டேங்க. அது எப்படி? குட்டி போட்ட புலிக்கு வந்து பால் சுரந்து மடுவுல நிக்கும். ஆமா. தெரியாதுன்னு எப்படி இருக்கு? அவன் குட்டி போட்ட புலின்னா சரி உடனே கடிச்சு கொதறிடுங்க. ஆமா. அந்த பாயிண்ட் அவன் போட்டான். சரி ஐயா இது என்ன வைத்தியம்? என்ன வைத்தியம்? புளிப்பால் கொண்டு வந்தாதான் ஆமா உங்க மனைவிய காப்பாத்த முடியும். காப்பாத்த முடியும். இல்லன்னா முடியாது. முடியாது. இனிமே உங்க இஷ்டம். சரி என் தங்கச்சி சாக போறா, ஆமா. நீங்க தெருவுல நிக்கிறதுன்னா உறுதிதான். உறுதிதான். பிற உங்களுக்கு யாரு? யாரு? இந்த 2 பிள்ளை இருந்து என்ன செய்ய போகுது? சரி பிள்ளைய பார்க்க கூட ஆள் இல்லாம போயிரும். போயிரும். இவ்வளவுதான் நான் சொல்வேன். சரி நீங்க என்ன செய்யணுமோ இனிமே செய்யுங்க. செய்யுங்க. மந்திரி மந்திரி என்னது கேட்கல? ஏ மந்திரி மந்திரி நான் என்ன செய்வது? எனக்கு ஒன்று ஓடவில்லையே. ஆமா. ஏன் மந்திரி? யோ நீ போறியா புளிப்பால் கறக்க? நான் போய் கொண்டாந்துட்டோம்மா. ஆஹா. கொண்டாந்துட்டோம் புளிப்பால். யார் கறக்க போறா அரண்மனையில? அரண்மனையில
யார் அப்ப எல்லா பொண்டாட்டிக்கும் 7 புருஷனா? எப்படி பேசுறாரு? ஆட்டோ டயர் செப்பனியா? இனிமே நீ இங்க வந்துட்டல்ல, இனிமே நீ வைக்க ஆரம்பிச்சிருவ. இப்ப என் அக்கா செட்டுக்கு வந்துட்டல்ல, நீ எப்பேற்பட்ட யோக்கியனா இருந்தாலும் சரி, நீ உன் பொண்டாட்டிக்கு ஒரு புருஷனா இருந்தாலும் சரி, இங்க கால் வச்சிட்டல்ல, ஒரு 10 பாட்டுக்கு மட்டும் வந்து பாரு என்ன நடக்குன்னு. சரி, அப்படியா? வாய கலராதப்பா. அதனால மந்திரி, மந்திரி, நான் சொல்வதை கேள். யாரு போறா? புளிப்பால் கறக்க. முதல்ல புளிப்பால் கறக்க யாரு போறா? அதை விடுங்கப்பா. யாரு போறா அரண்மனையில? புளிப்பால் கறந்தாத்தான் என் மனைவியை காப்பாற்ற முடியும் என்றான். எல்லாரும் பறக்க பறக்க முழிச்சாங்க. பக்கத்தில் இருக்க ஐயா மணிகண்ட சாஸ்தாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் நமக்குத்தான் இந்த கதையை போடுதான். இந்த கதை வேற யாருக்கும் இல்ல, இவன் நமக்கு தான் இதை போடுதான். சரி, பரவாயில்ல. புளிப்பால் கொண்டு வந்தாத்தான் அந்த உயிர் பிழைக்கணும்னா என் ஐயா எந்திரிச்சு வராரு. எப்படி வருகிறார் மணிகண்டன்? தாயினோட பக்கத்திலே ஆஹா தளமகம் மணிகண்டன் வராரே. அம்மா, என்னை பெற்றவளே, பாசமாக வளர்த்தவளே, என் பாசம் உள்ள தாயி, அம்மா, நீ கவலைப்பட வேண்டாம் அம்மா. உங்கட்டி மகனானி இருக்க, நீ அஞ்சே வேண்டாம், மழைய வேண்டாம் அம்மா, மழையே வேண்டாம். தாயார் ராணியம்மாளை 3 தேரம் சுத்தி வந்தார். முடிவணங்கி தெண்டனிட்டார். அம்மா, நான் இருக்கிறேன். என் தாய் என்னை பெற்றவள் என் மாதாவுக்கு இல்லாத வைத்தியமா? ஒன்றும் கவலைப்படாதீர்கள் அம்மா, உங்க உயிரை நான் காப்பாத்துகிறேன். மாமா, நான் என்ன செய்ய வேண்டும்? மணிகண்டன் நான் வருகிறேன் என்று சொன்னவுடனே சாடையாக தங்கச்சியை பார்த்து சிரிக்கான். தங்கை, நம் நினைச்ச காரியம் வெற்றியாகிவிட்டது. என்ன செய்ய வேண்டும் மாமா? சொல்லுங்கள். மருமகனே, வேண்டாம். நீங்கள் இன்னும் 10 நாளைக்குள் இந்த நாட்டுக்கு நீங்க இளவரசன். எப்படி நடிக்காம பாரு. இன்னும் 10 நாளைக்குள் இந்த நாட்டுக்கு நீங்க இளவரசன். நீங்க போகக்கூடாது. வேண்டாம். அப்படியே அம்மாவுக்கு விதி இருந்தா பிழைக்கட்டும், இல்லன்னா முடிஞ்சு போட்டும். ஏ சாதி கட்ட மாமா, நீ என்ன திட்டம் போடுதுன்னு எனக்கு தெரியுதுடா. மேப்பேச்சிக்கு பூசுதியா? இருக்குடா, ஒரு நாளைக்கு உனக்கு ஆப்பு. இரு. என்ன மருமகனே, என்ன யோசிக்கிய? இல்ல மாமா, எங்க அம்மாவுக்காக என் உயிரை கொடுப்பேன். ராஜசேகரன் ஓடி வந்து என் மகனே மணிகண்டா, இன்னும் 10 நாளையில் உனக்கு பட்டாபிஷேகமடா.
வசீகரமடா. அப்பா புலி என்ன ஒண்ணும் செய்யாது. ஒன்றும் செய்யாது. அம்மாவுக்கு தேவை புலிப்பால். புலிப்பால். என் தாயை விட தெய்வம் எனக்கு எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. நான் இருக்கிறேன். நான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள். கவலைப்படாதீர்கள். அப்பா அப்பா அம்மாவால எந்திக்க முடியாது. எந்திரிக்க முடியாது. இருந்தாலும் சரி. தாய் கைட்டு கைட்டு. எனக்கு ஆ. இருமுடி கட்ட சொல்லுங்கள். இருமுடி கட்ட சொல்லுங்கள். அது தாய் தான் கட்ட வேண்டும். தாய் தான் கட்ட வேண்டும். மெல்ல 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 அம்மாவை கொண்டு போய் கொண்டு போய் எனக்கு அம்மா கைட்டு அம்மா கைட்டு காட்டுக்குள்ள போற எனக்கு எனக்கு உணவுகளும் எனக்கு சாப்பாடும் சாப்பாடுகளும் அம்மா கைட்டு அம்மா கைட்டு எனக்கு கெட்டித்தர சொல்லுங்கள். வெட்டி தர சொல்லுங்கள். நான் கொண்டு வருகிறேன் கொண்டு வருகிறேன். அம்மா தலைவலிக்கு மருந்து என்று. சரி. என் மணிகண்டன் புறப்பட்டார். மணிகண்டர் வரவிட்டார். அரியை அம்மையாங்கி அரியை அம்மையாங்கி ஐயனை அப்பனாகி பம்பா நதி கரையிலே பிறந்த தெய்வம் என்பாக உள்ள மணிகண்டன் ஐந்து மலைக்கு அதிபதியே ஐயப்பா தெய்வமே சபரி மலையாண்ட என் ஐயப்பா வருகிறேன் வருகிறேன் அம்மா உன் தலைவலிக்கு மருந்து கொண்டு வருகிறேன் அம்மா. தாயே எனக்கு விடை கூடம்மா என் மாதா விடை கூடம்மா மணிகண்டன் ஐயப்பன் எனக்கு அம்மா அம்மா என்று ஐயா முக்காலும் வளமோ வந்து முடிவணங்கி நமக்கறி நாற்காலும் வளமோ நமஸ்காரியத்தை அம்மாவை அடிவணிந்து அம்மாவை அடிவணிந்து ஏ ஐயப்பன் கிளம்பி அரமனைக்கு போனார ஐயப்ப மணிகண்டனும் போட்டிருந்த நகைகளெல்லாம் பொருளையே கலட்டினார். ஆடை நல்ல ஆபரணம் யாத்தனையும் கலட்டினார். என் தங்க நல்ல பொருள்களையும் தானே கலட்டி போட்டார். பொன்னான பொருள்களையும் பொன்னான பொருள்களையும் போட்டு கலத்தினாரே ஐயப்பன். ஆண்டவனாக மணிகண்டன் ஐயப்பன் சரி. போட்டிருக்க நகைகளை எல்லாம் கலட்டினார். கலட்டினார்கள். அதுக்குத்தான் மாலை போடக்கூடிய பக்தர்கள் தங்க பொருள் போடக்கூடாது. போடக்கூடாது. ஒரு பொருள் கூட தங்கத்துல போடக்கூடாது. சரி. இப்ப பாத்தீங்களா சாமிமார்களை ஆமா தங்கத்துல மாலை செஞ்சு போடுதாங்க. ஆமா. ஐம்பொன்னுல மாலை செஞ்சு போடுதாங்க. மாலை செஞ்சு போடுறாங்க. கை செயின் போடுதாங்க. சரி.
கையில மோதிரம் போடுதாங்க. மோதிரம் போடுதாங்க. இப்ப உள்ள சாமிமார்கள் ஐயா என்ன செஞ்சார் தெரியுமா? என்ன செஞ்சாரு? ஒரு திட்டு ஆ, அவர் உடம்புல தங்கம் கிடையாது, தங்கம் கிடையாது. அத்தனையும் ஐயப்பன் கலட்டி கீழே வைத்தார். கலட்டி கீழே வைத்தார். கருப்பு வேஷ்டியை கட்டினார், கட்டினார். கருப்பு சட்டை போட்டார். கருப்பு சட்டை போட்டார். ஐயப்பன் கருப்பு துண்டை எடுத்து தோளிலே கட்டினார். துண்டை எடுத்து தோளிலே கட்டினார். தலையிலே ஒரு கருப்பு துண்டை கட்டினார். கருப்பு துண்டை கட்டினார். துளசி மணி மாலை போட்டார். துளசி மணி மாலையை போட்டார். சுமந்திரகாரி அவர் பார்க்கக்கூடாது. துளசி மாலையை போட்டார். மாலையை போட்டார். துளசி மாலையை போட்டார். மாலையை போட்டார். 108 முத்து இருக்கலாம் சரி. அந்த மாலையில, ஆ, இல்லைன்னா 58 இருக்கணும், சரி. 54 இல்லைன்னா 58ஆவும் இருக்கலாம். 108 மந்திரம் 108 வருதுல்ல. இப்ப அம்மாளை பத்தி 108 இருக்கு, ஆஞ்சநேயரை பத்தி 108 இருக்கு, சிவனை பத்தி 108 போற்றி இருக்கு. எல்லாம் 108 தானே. சரி. அப்ப அது என்ன 104? மூச்சு இருக்கவனுக்கும் வசதி இருக்கவனுக்கும் 108 சொல்லிடுவான். ஓ, அப்ப சாமிக்கும் மூச்சை பார்க்க முடியுமா? வேணும்ல. ஐயா துளசி மணி மாலை போட்டார். துளசி மணி மாலை போட்டார். காவியத்திரம் அணிந்து ஐயா வெளியே வருகிறார். வெளியே வருகிறார். ஐயா வரும்போது ஆளே மாறிட்டார். மாறிட்டாரு. ராஜாவாய் இருந்த மணிகண்டன் மணிகண்டன் காட்டுவாசியாக மாறிவிட்டார். என் அப்பன் மணிகண்டன். மணிகண்டன் அவரை வச்சுதான் அந்த வார்த்தையே வந்தது. எது? கோட்டையில பிறந்தாலும் போட்ட புள்ளி தப்பாது. தப்பாது. காட்டுக்கு போக வேண்டிய சன்னியாசியா இருந்தாலும் அவன் ராஜாவா இருந்தாலும் சரி, சரி, சன்னியாசியா போகணும்னா போய்தான் தீரணும். போய்தான் தீரணும். நான் என்ன கடவுளே பரமசிவம் உனக்கு ஒரு 2 லட்சம் தாரேன், ஆ, எனக்கு எந்த கஷ்டத்தையும் தந்துராதுன்னு சொன்னா கேட்பாரா? கேட்க மாட்டாரு. நாளைக்கு செவ்வாய்க்கிழமைன்னா நாளைக்கு டேட்ல என்ன நடக்குமோ அது நடந்தான் தீரும். அது நடந்தே தான் தீரும். அதுக்கு தான் இறைவன். சரி. தெய்வத்தை வணங்காதவங்களுக்கு ஆ, அந்த அறிகுறி நடந்துகிட்டே தான் இருக்கும். இது கல்லு தட்டுறது புல்லா தட்டி விடுவாரு. சரி. அதுக்கு தான் தெய்வம். ஓஹோ, சாமிக்கு தான் இப்ப இந்த சொல்வட வந்துச்சோ. ஆமா, கோட்டையில் பொன் பிறந்தாலும் போட்ட புள்ளி தப்பாது. தப்பாது. ஆமா, ஆனால் ஆண்டவன் வருகிறார். எனப்பன் மணிகண்டன் மணிகண்டன் நான் தாங்கிற அகம் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. அழிச்சிரும். சபையில இருக்கிறவர்கள் எல்லாம் அழுதார்கள், அழுதார்கள், கண்ணீர் விட்டு கதறினார்கள். கதறினார்கள். மணிகண்டா மணிகண்டா மணிகண்டா, ஐயப்பா 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 என்று சத்தம் போட்டார்கள். சத்தம் போட்டார்கள். ஐயா, யாரும் அழாதீர்கள், அழாதீர்கள், எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஆகாது. என்னை பத்தி தெரியாம நீங்க அழுதுகிட்டு இருக்கியா? ஆமா, அவன் உங்க பாட்டுக்கு இருங்க, நான் பாத்துக்கிட்டு தாங்க. கரெக்ட். ஆமா, யாரும் அழாதீங்க, ஆமா, எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஆகாது. நான் பாத்துக்கிட்டு நான் பார்த்துக்கிட்டு தான் எல்லாம். எனக்கு என் அம்மா நோய் தாவளி ஆகணும். சரி. அதனால யாரு ஆ, பந்தல நாட்டு மக்கள் யாரும் அழக்கூடாது. அழக்கூடாது. ராஜா சரி. ஏண்டா நீ அழுகிற? அழுகிற. என்றைக்கு இருந்தாலும் பந்தளத்தின் ராஜா நீதான்டா. ஆமா, ஏன் அழுகிற? அண்ணன் திரும்பி வந்துருவேன். வந்துருவேன். அண்ணா, ஆ, நான் உன்னோடு வரட்டுமா? வரட்டுமா? இல்லையப்பா, சரி. நீ நாடாள பிறந்தவன், ஆமா, நான் காடாள பிறந்தவன். பிறந்தவன். தாய்க்கு புளிப்பால் நான் கொண்டு வருகிறேன். கொண்டு வருகிறேன். அம்மா, அம்மா. பெற்ற தாய் சரி. மெல்ல மெல்ல எழுந்து போய் ஆமா, உங்க கைட்டு எனக்கு இருமுடி பையை தூக்கி விடுங்கம்மா. தூக்கி விடுங்கம்மா. அதுக்குத்தான் இன்னைக்கும் ஐயப்பன் பக்தர்கள் பூசையில தாய் தகப்பன் முக்கியம். ஆமா, குருசாமி தகப்பனை கூட கூப்பிட மாட்டாரு. சரி. சாமி, ஆ, உங்க அம்மா இருக்காங்களா, அவங்கள கூப்பிடு. சரி. அம்மா நின்னு கெட்டாத கெட்டு சபரிமலைக்கு போய் சேராது, சேராது. அது இடவல்ல தான் நிற்கும். சரி. சாமி வச்சது ஒரு இடம், ஆ, ரெண்டாவது சாமி இங்க இருக்க சாமியை கொண்டு ரெண்டாவது காலண்டரை தொங்க போட்டு சரி. காலண்டர் வச்ச இடத்துலயும் கெட்டாம, சரி. மூணாவது இடம் ஏமம் காலம் தூதன். ஆ, இன்னைக்கு பிள்ளை கறி என்னாச்சு? இன்னைக்கு
இன்னைக்கு மணிகண்டன் கெதி என்ன என்ன தெய்வமா அது என்னது சரி விளையாட்டு எதை எடுத்தாலும் பண திமிரு சரி இன்னைக்கு மணிகண்டன் கெதி என்ன எப்படி உட்கார்ந்துருக்காரு ஆமா என்னமோ ஆ உயிர் பிச்சையை மட்டும் கொடுத்திருக்காரு எனக்காக ஆமா அவர் தான் வீட்டுக்குள்ள இருக்காரு அவர் எங்க மலைக்கு போயிருக்காரு சரி வீட்டுக்குள்ள இருக்காரு பிற எப்படி போவாரு ஆ பிற என்ன நடக்கும் சரி அதான் சொன்னார் ஐயப்பன் ஆ அம்மா எனக்கு ஒன் கைட்டு சரி இருமுடி கட்டி வையம்மான்னு ஆமா அப்பமும் பாத்தாங்கம் போடுதா சரி ஏ சண்டாளி ஆ அப்பமாவது அவ மனசு கல்லாயிட்டா சரி அப்படியே ஆ தவண்டு தவண்டு வந்த மாதிரி வாரா வாரா அப்பா ஐயா எனக்கு தலை வலிக்கப்பா தலைவலிக்கப்பா அம்மா சரி இந்த இருமுடி கட்டுறது வரைக்கும் உங்களுக்கு ஒன்னும் செய்யாதும்மா செய்யாதுமா அவருக்கு தான் தெரியுமே ஆமா. இவளுக்கு என்ன தலைவலி வந்திருக்குன்னு சரி அவருக்கு தெரியாமலா இருக்காரு ஆ அம்மா அம்மா இருமுடிய மட்டும் கட்டுங்கம்மா கட்டுங்கம்மா என் மகனே மணிகண்டா மணிகண்டா என் தில்ல மகனே ஆ என் கட்டி மகனே மகனே நீ இப்படி இந்த கோலத்தில் உன்னை நாம் பார்க்கணுமா ஆமா என் செல்ல மகனே சரி உன்னை நாம் பார்க்கணுமாடா பார்க்கணுமாடா? ஐயோ சரி. நான் உனக்கு நாட்டை பட்டம் சூட்டலாம் என்று நினைத்தனே சரி என் கட்டி மகனே சரி. வேண்டாப்பா நான் அம்மா செத்து போயிருந்தேன்டா ஆ வேண்டாப்பா வேண்டாப்பா வேண்டாப்பான்னு துடியா துடிக்கா துடிக்கா அம்மா சரி என்ன வேஷமம்மா இது ஆமா பரவாயில்லம்மா சரி நான் சென்று வருகிறேன் சென்று வருகிறேன் சுதம்னு எதுக்கு வச்சது ஆ அரிகர சுதம்னு எதுக்கு வச்சது பேரு தெரியல என்ன அறியாததையும் அறியக்கூடியவன் அரிகர சுதன் ஏ அப்பா உடுக்காரு சரியான தத்துவம் ஐயா நீ எவ்வளவு பெரிய அறியாததையும் அறியக்கூடியவனா இருப்பதினால் அரிகர சுதன் உன்னை பத்தி எனக்கு தெரியும் ஆனா நடி ஆ நடின்னு சொல்ல நடி நடி நீ எவ்வளவு நாளைக்கு நீ நடிக்கன்னு பார்ப்போம் சரி உன் நாடகம் என்ன என்பதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அம்மா ஆமா பாப்போம் ஆ பாப்போம் என்னை பெற்ற தாயே எனக்கு சொல்லிக் கூடம்மா இருமுடி கட்டம்மா இருமுடியட்டம்மா என்னை பெற்றவளே என் அம்மா என்னை பெற்ற தாயே பெற்றதாயே அவ இருமுடி என்ன கட்டினால் தெரியுமா என்ன கட்டினாள் அருமை மகன் மணிகண்டனுக்கு ஒரு பை எடுத்தால் சரி அந்த பையை இரு பாகமாக பிரித்தால் பாகமாக பிரித்தாள் ஒரு பையில் ஒரு பையில் ஐயப்பனுக்கு அரிசி ஆ என்ற உணவை வைத்தாள் வைத்தாள் அதுக்கு பேரு என்ன அரிசி அரிசி அரிசின்னா யாரு யாரு அங்கேதான் வாரான் அவன் பாயிண்ட கரெக்டா அங்கதான் கொண்டு வரான் ஆ ஆ அப்படியா அரிசி என்ற பொருளை பொருளை ஒரு பையில் அடைத்தால் அடைத்தாள் அவர் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்களை பொருள்களை அந்த அரிசியோடு சேர்த்து கட்டினாள் சேர்த்து கட்டினாள் இன்னும் ஒரு இருமுடியில் இருமுடியில் என்ன வைத்தால் தெரியுமா என்ன வைத்தாள் ஒரு தேங்காயை எடுத்தால் எடுத்தாள் அந்த தேங்காயிலே சந்தனத்தை தடவினாள் சந்தனத்தை தடவினாள் அதற்கு குங்கும பொட்டு இட்டாள் ஒட்டி இட்டாள் அந்த தேங்காயை ஒரு மஞ்ச துணியிலே கட்டினாள் மஞ்சள் துணியிலே கட்டினாள் மற்றொரு பைக்குள்ளே அந்த தேங்காயை வைத்தாள் தேங்காயை வைத்தாள் ஏன் தெரியுமா எதற்கு தேங்காய்க்கு கண் மூணு மூணு இந்த உலகத்தை படைக்கிற ஈசனுக்கு கண் மூணு ஆமா அந்த ஈசன் சரி சிவபெருமான் சிவபெருமான் ஆண்டவனுடைய நினைவாக நினைவாக முக்கண்ணா நீ என் பிள்ளைக்கு துணையாக இருக்க வேண்டும் துணையாக உனக்கு பதிலாக இந்த முக்கண் தேங்காயை நான் வைக்கிறேன் வைக்கிறேன் என்று ஒரு பையிலே தேங்காயை வைத்தாள் தேங்காயை வைத்தாள் இருமுடியாக கட்டினாள் கட்டினாள் தாய் இருமுடியை தூக்கி தூக்கி அருமை மகன் தலையிலே வைத்தாள் தலையிலே வைத்தாள் அம்மாவை 3 தேரம் வலம் வந்தார் ஐயப்பன் வந்தார்கள் ஐயப்பன் முந்தத
3 நேரம் ஐயப்பன் வலம் வந்தார். தாயை கும்பிட்டார். எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு பையன் மாலை போட்டிருந்தான். என் வீட்டுல தான் வேற தான் இருந்தான். நான் தான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தேன். அப்ப குருசாமி இருந்துட்டியாடா உங்க ஆத்தால கூப்பிடுறான்னாரு. அது பக்கத்துல தான் நிக்கி, தாய் தாப்பனும் பக்கத்துல தான் நிக்கான். அந்த மட்டும் ஏடா உங்க ஆத்தால கூப்பிடுறான்னாரு. ஆத்தா செத்து போயிட்டா சாமின்னா. அது யாருன்னா என்கிட்ட கேட்க என்னத்தையாவது ஒண்ணு உளறிக்கிட்டு இருப்பேன். யாருமே எதையுமே கேட்காதங்க என்கிட்ட. அப்புறம் என்னத்தையாவது சொல்லிடுவேன் பாருண்ணா. அப்ப எங்க ஆத்தா செத்து போயிட்டா சாமிங்க. அவ பக்கத்துல சொல்லுதா பாத்தீங்களாம்மா, நான் பக்கத்துல தான்மா நிக்கேன். பெத்த தாய் அவ குருசாமி ஐயப்ப மந்திரத்தை சொல்ல சொல்ல முந்தானியை யாந்திக்கிட்டு நிக்கா. என் பிள்ளை மழை போய் வரணுமேன்னு. இவன் என்ன சொல்லுதான், எங்க அம்மா செத்துட்டாங்க. சரி உங்க உண்மையாடா? உண்மையா சாமி செத்துட்டா சாமி. சரி உங்க அப்பனை கூப்பிடு. இப்ப எங்களை எந்த சாக்கடைக்குள்ள போய் எங்க அப்பன் கிடக்கானோ அவனும் பக்கத்துல தான் நிக்கான். எப்படி மலைக்கு போவான் அவன்? அவன் சாக்கடையில கிடக்கா இல்லைன்னா அவன் எப்படி இருக்கா? அந்த தாய் இல்லாட்ட மலையில எப்படி ஐயப்பனுக்கு பிடிச்சதே தாய் தான். முருகனுக்கு கூட தாய் கிடையாது. அவருக்கு தாய் வச்சா முருகனுக்கு நம்ம இங்க இருந்து போறோம் தைப்பூசத்துக்கு. ஐயப்பனுக்கு மட்டும் தாய் தான் அவருக்கு உயிர். அவன் நல்லவளா இருந்தாலும் கெட்டவளா இருந்தாலும் அவன் இருமுடி தூக்கி பிள்ளை மலைக்கு போகும்போது தாய் நிக்கணும். அந்த சாமிக்கு மட்டும் தாய் தான் முக்கியம். இல்லண்ணே இது முக்கியம் இல்ல அண்ணே. எப்படி பாத்தீங்களா எவ்வளவு தலைவலியில இருந்தாலும் அவர் யார கூப்பிடுறாரு? எனக்கும் உங்களுக்கும் நம்ம மேடையில இருக்க எல்லாத்துக்குமே தாய் தான். தாய் இல்லைன்னா யாருக்கும் முக்கியம் கிடையாது. இப்ப நம்ம 6 பேருக்கும் தாய் யாரு? அண்ணா இருக்கா உள்ள அவதான். யாரு அவளை சொல்றீங்களோ? அதானப்பா நான் இவளைத்தான் காட்டுதீங்களோன்னு பார்த்தேன். இவளை அந்த காளி வேற. அதனால 3 நேரம் சுத்தினால் முக்காலும் வளம் வந்தாள். தாயை கட்டி அப்படியே ஐயா கும்பிட்டார். அந்த இருமுடியை தூக்கி தலையில வைச்சா. சரி தேங்காய் இவ்வளவு தத்துவம் பேசல. அந்த இருமுடியை தூக்கி வைக்கும் போது தேங்காய் முன்னால இருந்ததா அந்த உணவு பொருள் முன்னால இருந்ததா? தேங்காய் பின்னால இருக்கும். ஏன்? அரிசி தான் முன்னால இருக்கும். அதான் எதுக்குன்னு கேட்டேன். வந்தா வீட்டுக்கு அரிசி காட்டோட அப்படி கட்டமனா போனோம்னா அது எனக்கு வாய்க்கு அரிசி. அதுக்கு தான் உங்க கைனால போட்டு அனுப்புங்கிறது. அரிசி போடுது. ஆமா தாய் தகவல் கொண்டாடி புள்ள. அந்த சாமி எவ்வளவு ஒரு துர்சமான சாமி பாத்தீங்களா? கேட்டாலே பயமா இருக்கு இல்லையா அவரை? ஓக அப்ப நம்ம அரிசி போடுறது வாக்கி அரிசிங்கிய. ஆமா வந்தால் தான் உனக்கு புள்ள. சரி நான் அங்க போனா காட்டுக்கு தான் புள்ள. என்னென்ன கோழி கூவுது? கோழி கூவுனா விடிய போகுதுன்னு அது வாய் திறந்து சொல்லுது. அதான் இவரு கதையை பாடுனா நமக்கு விடிஞ்சாலும் தெரியாது. என்ன இன்னைக்கு அவர் கதையை பாடுறது நம்ம மாலை போட்டு சபரிமலைக்கு போன மாதிரி இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய தத்துவம் கிடைக்குன்னு வச்சுக்கிடுங்க. சரி கொடை கொடுக்கிறவர்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு ஒரு பொக்கிஷம் தெரியுமா? அப்படியா அண்ணன்? அப்போ 6 மணி வரைக்கும் படிச்சிருவோம். ஐயப்பனுடைய கதையை கேட்டா ஒரு பெரிய புண்ணியங்கிய வச்சிருக்கணும். இவ்வளவு தத்துவம் படிச்ச ஆளு உங்களை போய் எல்லாரும் செத்து போயிட்டான்ட்டாங்களே. அதுவும் புண்ணியம். ஐயப்பா என் கட்டி மகனே என்று அவ இருமுடிய தூக்கி அல்ல அவ ஏற்றினாலே தலையதிலே அந்த மணிகண்டன் தலையதிலே அந்த மாதாவும் ஏற்றினாலே அந்த மகன் தலையதிலே அழகு இருமுடியை ஏற்றினாலே அவர் வில்லெடுத்து தோளில் வைத்து ஐயா வீர நட ஓட்டுவார அந்த
மணிகண்ட சாஸ்தாவும் அவர் மாதாவை கும்பிட்டார். நாம் போய் வர அம்மா என்று ஐயா புறப்பட்டார மணிகண்டனும் ஐயா இருமுடிய தலையில் வைத்து ஏகி வாராரே ஐயப்பனும் ஐயா புலிப்பால் கரப்பார்க்கு அவர் புலிப்பால் கரப்பார்க்கு ஓடி வாரார மணிகண்டன் சுவாமியே சுவாமியே இருமுடியை தலையிலே தூக்கி தாய் தந்தையர்களை அடிபணிந்து மணிகண்டன் புலிப்பால் கறக்க வருகிறார். அப்படி வந்து கொண்டிருக்கிற போது மணிகண்டன் பந்தல நாடு விட்டு பேரு புகழோடு அந்த பம்பா நதி கரையில் வருகிறார். ஐயப்பன் வரக்கூடிய நேரத்தில் ஆண்டவன் உடைய கிருபையாலை பகவான் அருளால் அந்த உணவு பொருள்களையும் தாங்கி இருமுடியும் தாங்கி வருகிறார். வருகிற போது அந்த ஆத்தாங்கரை ஓரத்திலே ஏகப்பட்ட கொள்ளையர்கள் அங்கு நின்று கொண்டிருக்கார்கள். வாரவர்களையும் போறவர்களையும் வழிப்பறி கொள்ளை அடிக்கிறார்கள். காசு பணங்களை பறிக்கிறார்கள். கண்ட மட்டு மக்களை கொடுமை செய்கிறார்கள். கிறிஸ்து கேட்கிறார்கள், இருசா கேட்கிறார். இது கேட்கிறது யார் தெரியுமா? யாரு? எங்க பார்த்தாலும் அவன் ஆட்சி தான் இருந்திருக்கு. முஸ்லிம். சரி, இப்பமா அவன் தானே தெருக்கு தெரு வச்சான். பள்ளிக்கூடத்தை உடைச்சாமுங்க, கட்டடத்தை உடைச்சாமுங்க, டாம்னு போட்டு அங்கங்க போடுது, அவன் தான் போடுதான். வாவர் என்ற ஒரு பெரிய ரவுடி முஸ்லிம். வாவர் என்ற ரவுடி எல்லாத்தையும் 5 மணிக்கு 4:30 ஊதிப்பிருந்தான். ஆமா, ஐயான்னு நம்ம மேல விளத்தை சுத்தி பார்க்கணும். அங்கெல்லாம் எங்க தூக்கமே வர 4:30 கோழி கூத கோவிலியா அவங்க கூவிடுவோம். கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கார்கள், கொலை செய்து கொண்டிருக்கார்கள். பந்தள நாட்டிலே பகுதி கேட்கிறான், இருசா கேட்கிறான், கப்பம் கேட்கிறான், காணிக்கை கேட்கிறான். நாட்டிலே வரி வட்டி வாசிகள் எல்லாம் வாங்க சொல்லி ஆட்களை அனுப்புகிறான். ஐயப்பனை இருமுடி சுமந்து போகும்போது கொள்ளையர்கள் மணிகண்டனை மறிக்கார்கள். யாரப்பாணி? ஏ, இந்த காட்டுக்குள்ள நீ வரக்கூடாது. இது எரிமேலி. எங்க ஐயா வாவர் அவர் சுவாமிக்கு உள்ளது. யார் இந்த பாதையில் நடக்க கூடாது. யாரடா? ஏ வாவர் யாரு? எங்க முதலாளி. நீ பந்தள நாட்டுக்காரன். எங்களுக்கு கப்பம் கட்டணும், காணிக்க செலுத்தணும், இருசா கட்டணும், எங்களை எந்திரிச்சு கும்பிடணும். ஏய், நாங்க கொள்ளையர்கள். அப்படியா? யாருடா உன் ராஜா? ஏ, கொள்ளை கூட்டத்துக்கு தலைவன் யாரு? முதல்ல அவனை வர சொல்லு. ஏய் பொடிப்பையில, எங்க ராஜாவை பத்தி உனக்கு தெரியாது. அவர் எப்பேற்பட்டவர் என்று நீ அறிய மாட்டாய். ஏய், வர சொல்லுடா போய். கடவுளே, நான் தாய்க்கு புலிப்பால் கறக்க வரும்போது இது ஒரு நேரமா எனக்கு என்ன என்று புரியவில்லையே என்று அருமையான இருமுடி பையை சுமை தாங்கி சுவாமி ஒரு மரத்துக்கடியிலே கீழே இறக்கி வைத்தார். வாவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கொள்ளையர்கள் போய் வாவர்கிட்ட சொல்லுகிறார்கள், ஐயா, ஏதோ ஒரு சிறுவனா, பேரு மணிகண்டனா,
வந்து நம்மளுடைய காட்டுக்குள் நிற்கிறான். சரி. நம்ம எல்கையிலே நின்று கொண்டு நாமலை பேசுகிறான். உன் அரசனை அழைத்து வா என்று கூறுகிறான். ஏய், இந்த எரிமேலி எல்கை அத்தனையும் என்னை சேர்ந்தது என்று அவனிடத்திலே நீ சொன்னாயா? சொன்னேனே. தைரியமாக பேசுகிறான் என்று சொன்ன உடனே வாவர் எப்படி வருகிறார் தெரியுமா? அவர் படைகளே ஐயா அரட்டி அந்த வாவர் சாமி வருகிறார். ஐயா வருகிறார். அப்படியே ஆமா ஏது அரட்டியே உண்டு. அவன் படை திரட்டி அவன் வருகிறான். அவன் எப்படி கொள்ளையடிப்பான் தெரியுமா? கப்பல்ல வருவானாம். பெரிய பெரிய கப்பல்கள்ல வந்துதான். சரி. அந்த காலத்துல பூரா பெரிய பெரிய இவங்கெல்லாம் இதை செஞ்சுதான் கொள்ளையடிக்கிறான். இப்பமா தான் செய்தானா? வாவர் சுவாமியை கொண்டு விட்டார்கள். மணிகண்டனை பார்த்தார். வாவர் சுவாமி மணிகண்டனை கண்டவுடனே ஆனந்தம் கொண்டார். என்னடா இவ்வளவு ஒரு சிறிய வயசுல இவ்வளவு ஒரு கெட்டிக்காரனா? எந்த நாடுடா உனக்கு? ஏ வாவர், என்னுடைய நாட்டை நான் ஏன் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும்? இந்த எரிமேலி எனக்கு சொந்தம். வச்சிக்கோ. உனக்கு சொந்தம்னா உன்னை யாருடா கேட்கா? உன் நாடு என்னுடைய எல்கையில் இருக்கிறது. எனக்கு நீ கப்பம் கட்டணும், காணிக்க செலுத்தணும், இருசா கட்டணும். இல்லை என்றால் நாட்டுக்குள்ளே புகுந்து கொள்ளையடிப்போம். அடிச்சு பாரு, என்னை அடிச்சு விட்டு அடுத்த இடத்துக்கு போடா என்று சுவாமி வாவருக்கும் மணிகண்டனுக்கும் சண்டை நடக்கு. சண்டை நடந்தால் ரணகளமாக மணிகண்டன் ஆக்கினார். வாவருடைய படைகளை எல்லாம் சோழிய முடித்தார். ரணகளமாக கொன்று குவித்து விட்டார் மணிகண்டன் ஐயப்பன். வாவர் மட்டும் நிக்க. என்னப்பா? ஏ வாவர், நீ என்ன செய்ய போற? பாவம் போ, பிழைத்துக்கொள். மணிகண்டா, இனிமேல் நான் மட்டும் பிழைத்து என்ன செய்ய போறேன்? என்னை மன்னித்து விடு. நீ யார் என்று அறியாமல் நான் செய்து விட்டேன். நான் ஒருவன் மட்டும் இருந்து என்ன செய்ய? மணிகண்டா, உன் காலில் விழுந்து வணங்குகிறேன், என்னை மன்னித்து விடு என்று வாவர் சுவாமி கும்பிட்டார். உடனே என்ன பேரு? அதுக்கு அர்த்தம் வச்சிருக்கீங்களா? என்ன பேரு? மணிகண்டனை வணங்கி நின்றபடியால் வாவர் சுவாமியை பார்த்து சொல்கிறார், இரண்டு பேர்களும் நண்பனாகி விட்டார்கள். ஒருத்தரை கட்டி ஒருத்தர் கட்டி கட்டி பிடிச்சாங்க. கட்டி கட்டி முத்தினார்கள். ஓடி ஓடி பிடித்தார்கள். இருவேரும் நண்பனாகி விட்டார்கள். மணிகண்டா, இன்றையில இருந்து இந்த எரிமேலியை நீ வைத்துக்கொள். நாள ஒரு காலத்தில் நான் மாண்டு மடிந்து விட்டால் எனக்கு நீ செய்யக்கூடிய கடன் ஒன்னே ஒண்ணு. ஐயப்பன், ஐந்து மலைக்கு அதிபதி சபரிமலை ஐயப்பன் தோழன் வாவர் சுவாமி என்று இந்த உலகம் போற்றும்படியாக எனக்கு ஒரு பள்ளி வாசலை நீ கட்டி வை. இப்ப சபரிமலையில பள்ளிவாசல் இருக்கான்னு உண்மையில போச்சு போ. நான் சும்மா தான் கதையில வருதுன்னு நினைச்சேன். அந்த எரிமேலியிலே மணிகண்டனும் வாவரும்
ஆமோ. என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சார்கள்? அவர்கள் இருவேரும் இருவேரும் தோழனாக இருப்பதற்கு அடையாளம். அடையாளம். ரெண்டு பேரும் நண்பன்கிறதுக்காக சரி மணிகண்டனும் வாவரும் சரி. நிறைய கலர் பொடிகளை ஆ, மேலே பூசிக்கொண்டு பூசி கொண்டு மணிகண்டனும் வாவரும் ஒருத்தரை ஒருத்தர் குதித்து விளையாண்டார்களாம். விளையாண்டார்களாம். தோழன் என்பதற்காக. சரி. அதைத்தானே இன்னைக்கு செய்தாங்க. ஆமா இன்னைக்கு சாயம் பூசி பள்ளிவாசல்ல ஆடுதாங்கல்ல. ஆமா. அப்ப வாவர் சாமியை ஆடி அங்க எல்லாம் முடிச்சுதான் அப்ப மேல போனோம். ஆமா அதுல இருந்து நடந்துட வேண்டியதான். அதுல இருந்து ஆ, பெத்த தாய் தாப்பனுக்கு சோறு கொடுக்காம அங்கதான் தெரியும். அம்மானும் சொல்ல மாட்டான் அப்பானும் சொல்ல மாட்டான் மேல ஏறும்போது. ஆ அவன் அம்மாங்கதான் ஆனாம்பான் அப்பாங்கதான் ஆம்பான் ஐயப்பான்னு கூட சொல்லாம வாயை பொழந்துட்டு மேல ஏற வேண்டியது வரும். அன்னைக்கு தான் தாய் தாப்பனை உணர்வாரு. மழை நேரம் என்ன சொன்னா தாய் தாப்பனை பத்தி அப்பதான் நினைப்பாரு மேல. ஆமா அன்று ஆடிய சாயம் பூசி சரி. இன்றைக்கு ஐயப்பன் பக்தர்கள் பக்தர்கள் எரிமேலி பாவர் சுவாமி கோயிலிலே ஆடி ஆட்டம் பாட்டத்தோடு கொண்டாடுகிறார்கள். ஆமா. பாவர் சுவாமியே, சரி. உன்னுடைய நினைவாக என்றைக்கு நாமல் நண்பனாக இருக்க வேண்டும் என்று பாவர் சுவாமிக்கு முற்றி மோட்சம் கொடுத்து ஐயப்பன் எங்கே வருகின்றார்? அவர் புலிகளையும் தேடிகள் போறார் ஐயா ஐயப்பன். காட்டைக்குள்ள வரும்போது காட்டைக்குள்ள வரும்போது என்ன காரணங்கள் நடக்கும்? புலிகளை தேடி ஐயப்பன் வந்து கொண்டிருக்கார். களைப்பால் சரி. களைப்படைந்து ஆ, மனம் நொந்து சரி. ஐயப்பன் ஒரு மலையடி ஓரத்தில் ஓரத்தில் அப்படியே ஒரு மரத்தடியில் இருமுடியை இறக்கி வைத்துவிட்டு இறக்கி வைத்து விட்டு ஐயா சாய்ந்து ஓய்வு எடுத்து கொண்டிருக்கார். ஆமா. அப்படி எல்லாரும் ஜாங்கி உட்காந்துருப்பான். இருமுடி பையன் வச்சுட்டு அவன் பாடு போயிடுவான். சில சாமி அந்த வியாகம் வேகம் இல்ல தண்ணியே அழித்துருவான். அந்த சம்காலத்தை வச்சுட்டு போயிடுவான். சரி. சோழனா பையன் வச்சுட்டு போயிடுவான். சரி. திரும்ப யாரும் கொண்டாந்து கொடுக்கத சாமி என்னன்னு கேட்பான். சாமி அப்ப சுவாமி அசந்து உட்கார போய் பக்தர்களும் இப்படி இருக்காங்க. வீட்டுல அஜாக்கிரதை பண்றதா தவற புறத்தி மேல ஓகோ வீட்டுல பண்றத பூரா மேல தண்டிக்காங்க. ஆமா அங்க 51 சாமிக்கு சாப்பாடு 101 சாமிக்கு சாப்பாடு. சரி. இங்க பெத்த தாயும் தாப்பனும் அங்க அந்த சாதிக்கா பழக அந்த கதவை சாத்திட்டு உட்காந்துருப்பா. எல்லா சாமியும் போயிட்டாங்களா? சரி. மூதேவி 11 மணிக்கு கட்டணும் இருக்கேன் உனக்கு தீவனம் கேக்கு. பெத்த தாய மூதேவி பாருங்க. தூரப்பா நீங்க தான் முதல்ல கேட்டிருப்பீன்னு நினைக்கேன். 11 மணிக்கு நான் கட்டி கட்டி கையில அங்க போகணும். மாமியால மேல போகணும். உனக்கு அங்க மேல போகணும். ஆமா உனக்கு தீவனம் கேக்கு கேக்கு. தூர போலியா எச்சி பண்ணாத. அப்ப இத பூரா அங்க அனுபவிக்கிறது. மேல குண்டு கட்டி மோக்கொண்டு ஐந்து மருந்து வச்சுட்டு போயிருவான். ஐயோ பாவம். சுவாமி உட்கார்ந்திருக்காரு. அப்படி சுவாமி உட்கார்ந்திருக்கிற போது அந்த வனமே ஒரு அலறுது. இல்லண்ண அங்க வேற பார்ட்டி வருது ஒண்ணு. அதனால அந்த காடே அலறுது. ஆமா சவுண்டு வருது. ஏ அப்பா சவுண்டுன்னா சவுண்டு. அங்க யாரு வாரா? யாரு? வில்ல விட்டு இறங்கி ஓட்ட ஓட்டமா ஓடி போய் உங்ககிட்ட சொல்லுதாலாம்ல. ஆத்தாடி என்ன நேரம் என்ன நடக்குமோ தெரியலையே. அக்கா புத்தி எப்ப மாறும்னு தெரியலையே. எனக்கு குடலெல்லாம் பதறுவே அப்படின்னு போய் சொல்லுதாலாம்ல. என்ன நான் என்ன பியாயா?
கோட்டி இல்ல நான் என்ன பிசாசா? ஆ, இல்ல நானும் மனிதி தானே, ஆமா உடலெல்லாம் ஆடுதானே. சரி எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியலையே, ஆ, எந்த நேரத்துல அக்கா புத்தி என்னன்னு மாறுதோ தெரியலையே சரி அப்படின்னு போய் இங்க இறங்கணும்னு குடுகுடுன்னு ஓடி போய் அங்க அதைத்தான் இறக்குதாளாம். ஆ, அப்ப நான் என்ன பியாயா, நான் என்ன பிசாதான்னு கேட்டேன். இல்ல பியாயாட்டி கிடையாது. ஆ வேற அங்க போய் இறக்காட்டான், இங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி போய். நான் எப்போ போய் இறக்குனேன்? ஐயா ஆ, வருது இருக்கு கடைசி பாட்டு அன்னைக்கு. ஆண்டவா ஆண்டவா என் சாச்சாரி சிவனே, சிவனே அங்க அலறுன குரல் கேக்கு, கேக்கு. ஆன்னு சத்தம் கேக்கு. ஆ, சுவாமி அப்படியே நித்திரையில இருக்காரு, திரையில இருக்காரு. அசந்து இருக்காரு. சரி அங்க யார் வருகிறா? யார் வருகிறார்? அந்த மகிடாசூரன் தங்கையான என் தங்கையா அந்த மகிழ்ச்சியுமே வருகிறான். மகடாசுரன் தங்கை சரி மகிழ்ச்சி ஓட்ட ஓட்டமாக வாரா. ஓட்ட ஓட்டமாக வாராள். அவ அண்ணன் மகடாசுரன். சரி அந்த மகிடாசுரனை மகிடாசூரனை. என் தாய் ஆ, சந்தன மாறி அழித்து விட்டாள் அல்லவா. ஆமா இது தேவர்களால் வந்த தீவினை. தீவனை. தேவர்களை கொடுமைப்படுத்த போய்த்தானே அம்மா வந்து நம்ம அண்ணனை கொன்னுட்டா. ஆமா நம்ம அண்ணனை கொன்ன தேவர்களை விடக்கூடாது விடக்கூடாது. என்று சரி மகடாசுரன் தங்கச்சி மகிழ்ச்சி ஆமா எப்படிப்பட்டவள் தெரியுமா? அவ மாட்டி நல்ல முகத்தழகி, முகத்தழகி அவ மனிதரை போல் அடு